இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா, நீ இந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல, இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விட்டு இருந்தால் அது ஏன் தலைக்கு மேலே ஏறி நீ உட்காந்து ஆட ஆரம்பிச்சிருவேன். உன்னை ஏற்கனவே நான் அந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் மாட்ட விட்டுருந்தா இந்த அளவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு என் காலில் விழுந்து கெஞ்சிருந்தனால உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். இன்றைக்கி நான் வேலை பார்க்குற இடத்துலையே பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கியா? உன்னை நான் இதுக்கு மேலே விட்டு வைக்கிறதா இல்லை. உன்னுடைய விஷயம் முழுசும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ முதல்ல கன்சீவாகவே கிடையாது. நீ வேறு ஒருத்தருடைய ரிப்போர்ட்டை வாங்கி நீ கன்சீவாக இருக்கன்னு சொல்லிட்டு டாக்டரை மிரட்டின விஷயம் முதல் கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். இதை நான் எப்படியாவது கார்த்திகிட்ட சொல்லி உன்னை அந்த வீட்டை விட்டே துரத்தலை. என் பேர் இலக்கியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தாங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திகச்சு போய் அஞ்சலி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த மேட்டை கழட்டி வைக்கும் பொழுதே கார்த்திக் என்ட்ரி கொடுத்துட்றாருங்க. உள்ளே போனோன்னே என்ன பண்ணிகிட்ருக்க இலக்கியா, என்னத்தை மறைச்சி வைக்கிற அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அஞ்சலியை பார்த்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு புடவையுடைய முந்தானை எடுத்து வயிற்றை மறைச்சிக்கிட்டு அந்த மேட்டை தலகாணி கீழே போட்டு ஒளிசி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னவோ நீ எடுத்து வச்ச மாதிரி இருக்கு, என்ன அது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் 2-3 தடவை கேட்குறாருங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி மேலே உக்காந்துடுறாங்க. இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா? முதல்ல எனக்கு அது என்னான்னு தெரிஞ்சாகணும். நீ இப்போ வர வர செய்கிற நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நீ முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு பார்க்கும்பொழுது தாங்க தெரியுங்க, இது என்ன இது, ஏதோ மேட்டு மாதிரி இருக்குது, எதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கப்புறமா வயிற்றை பார்க்கும் பொழுது தாங்க தெரியுது வயிறு உள்ளே போயிருக்குங்க. அப்போ இத்தனை நாளாக இதை வச்சு தான் ஏமாற்றிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காருங்க. அவங்க அம்மா ஜானகி அம்மாவும் கூப்பிட்டு, பாரும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காவ, இவன் முதல்ல கன்சீவாக இருக்காளா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. முதல்ல இவெல்லாம் நானே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இவன் எதுவும் என்கிட்ட உண்மையை மறைக்க வேறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சந்தேகம் வந்துடுதுங்க. இதெல்லாம் கேட்டவுடனே, என்ன கார்த்திக், என்னவே நீங்கள் சந்தேகப்படுறீங்க? நான் உன்னுடைய அஞ்சலி கார்த்திக், நான் உனக்கு துரோகம் நினைப்பேனா? என்னவே நீ சந்தேகப்படுறியா? சரி, ஓகே, அப்படியே நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிளம்பி போயிடுறாங்க.